எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் 4 நாட்களில் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன நிலையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம். இந்த மனுவில் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதில் சிக்கல் இருக்கிறது, அப்படி அமைக்க முடியாது என்கிற கருத்தையும் இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறது. இதன் மூலமாக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி இருக்கிறதா மத்திய அரசாங்கம் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. மத்திய அரசினுடைய இந்த நிலைப்பாடு என்பது ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று தமிழகத்தினுடைய அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி விடுத்திருக்கிற அறிக்கையில் மங்கை சூதகமானால் கங்கையில் மூழ்கலாம், ஆனால் கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்கிற அந்த ஒரு பதத்தையும் எடுத்து கையாண்டு கடுமையான ஒரு சொல்லாடலையும் பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே கூட இதில் மத்திய அரசினுடைய முகம் தெரிந்துவிட்டது, மோடி அரசினுடைய உண்மையான எண்ணம் தெரிந்துவிட்டது என்பதாக கடுமையான வார்த்தைகளை இன்றைக்கு பிரயோகித்திருக்கிறார்கள். உண்மையில் மத்திய அரசாங்கம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான அவசியம் என்ன? ஏற்கனவே இருந்த 2 ஹியரிங்ல வரும்போது இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லாம இன்னைக்கு முதல் முறையாக இப்படி ஒரு கருத்தை முன்வைப்பது ஏன் என்று நீதிபதிகளும் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவினுடைய பேராசிரியர் தீரன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திருமிகு வானதி சீனிவாசன், வழக்கறிஞரும் விவசாயிகள் சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய அமைப்பை சார்ந்த திரு MS அருண்குமார், தன்னுடைய இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட தான் நிச்சயமா தொடங்க வேண்டியிருக்கும். என்ன நிலைப்பாட்டில் மாற்றம்? 4 நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும், மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது எந்த கருத்தையும் சொல்லாத மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நாங்கள் தவறிழைத்து விட்டோம் அப்படிங்கிற கருத்தோடு வேறு நிலைப்பாட்டை எடுக்கிறது. இதுல ஒரு கோர்ட்டினுடைய ஒரு உத்தரவு வந்திருக்கிறது, அதை நாங்கள் நிறைவேற்ற முழு மனதாக முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் 30ஆம் தேதி தன்னோட அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ல அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க. அதற்கான ப்ராசஸையும் ஆரம்பிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஏனென்று கேட்டால் அவங்க அதுக்கான இன்னைக்கு போட்ட அப்ளிகேஷன், இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்கக்கூடிய பெட்டிஷன்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க எதெல்லாம் முன்னால நடந்திருக்கு. 1. 2வது, சுப்ரீம் கோர்ட்ல கர்நாடகா கவர்மெண்ட் நம்ம நடுவர் நீதிமன்றத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அப்பீல், நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் தாக்கல் செய்த மனு மீது போடப்பட்டு இருக்கக்கூடிய உத்தரவுகள், அதுல குறிப்பாக ஹை பவர் டெக்னிக்கல் டீம் சூப்பர்வைசரி கமிட்டி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே எங்களுக்கு 30ஆம் தேதி இருக்கக்கூடிய ஆர்டர்ல எங்களுக்கு அதுல பிளேஸ் பண்ணாதால, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. காவிரி ட்ரிபியூனல் இதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வாஸ் நாட் அ பார்ட்டி, அங்க ஒரு பார்ட்டி எங்களை சேர்க்காதால எங்களோட கருத்து அப்ப சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல் வரும்போது இது ஒரு சட்டத்தை மீறிய ஒரு செயலாக இது போயிடக்கூடாது. ஆனா அதே சமயம் இது பார்ட் 1, அதாவது காவிரி மேலாண்மை வாரியத்துல நம்ம நீதிமன்றத்தினுடைய குறிப்பாக இந்த ட்ரிபியூனலுடைய அவார்டு பற்றி சொல்லிட்டு 2வது இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பிரச்சனையை இப்ப உடனடியா தீர்க்கிறதுக்கு ஒரு இடைக்காலமாக நாங்க ஏற்கனவே ஒரு ஹை பவர் டீம் அப்படிங்கறத நாங்க ஒரு அதிகாரிகள் மட்டத்துல போட்டிருக்கோம். அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டியை என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம், மேலாண்மை வாரியம் எந்த அணைகளில் எந்த நீர்மட்டம் இருக்கிறது, யாருக்கு குடிநீருக்கு, யாருக்கு விவசாயத்துக்கு, இந்த பிரச்சனைக்காக தான் மேலாண்மை வாரியம் வேணும்னு கேட்கிறோம். கிட்டத்தட்ட அதே ரிலீஃபை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு கேட்டிருக்காங்க. நாங்க ஒரு டீம் போட்டு எங்க அதிகாரிகளை அனுப்ப தயாரா இருக்கோம். 30 நாளுக்குள்ள எங்களோட ரிப்போர்ட் கொடுக்கிறோம். உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு 2 முறை உத்தரவு கொடுத்து நீங்க தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவுகளை கொடுத்து, அந்த உத்தரவுகளை கர்நாடக அரசு மதிக்காத நிலையில மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. அதையும் நம்ம கவனிக்கணும். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க முழுக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆரம்ப கட்டத்துல உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை மதிக்கிற மாதிரி முதல்ல ஒரு தோற்றத்தை காட்டினாங்க, தண்ணீர் திறந்து விட்டாங்க. அதற்கு பின்னால் அந்த மாநிலத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சாதகமாக்குவதற்காகவோ இல்லது அவர்களை எப்படி அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நிச்சயமாக நாங்க நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தீவிரமான முடிவை எடுத்து மேலாண்மை வாரியம் மத்திய அரசு நீங்க கர்நாடகாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக எதிர்த்திருக்கிறது. தமிழகத்திற்கு குறைந்தபட்ச தண்ணீரை திறக்கலாமா என்று விவாதம் வரும்போது அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு தண்ணீர் விட முடியாது, அங்க இருக்கிற கர்நாடகால குடிநீருக்கான தேவைக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிலாம் வருது. இந்த அரசியலமைப்பு சட்டத்துல 262வது பிரிவுங்கிறது
இதற்கு முன்னெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியலையா? நிச்சயமா தெரியும். இன்னைக்குதான் வந்து இது இல்ல, தெரிய நிச்சயமா வருதா? தெரியும். இதை நீங்க- பயன்படுத்துறது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் 2 முறை இதே பெஞ்ச் 2 முறை சொன்னது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமையுங்கள், இதுல என்ன தாமதம் அப்படின்னு கேள்வி எழுப்புது மத்திய அரசாங்கத்திட்ட. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றீங்க. அடுத்ததாக இன்னொரு ஹியரிங்ல வருது, உடனடியாக இது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவு கொடுக்கறாங்க. அன்னைக்கும் நீங்க வந்து அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. அது ரொம்ப அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆரம்பத்திலிருந்து இந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்ட போடணும், இல்ல தமிழகத்துக்கு ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் நினைச்சிருந்தா ஆரம்பத்தில் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். ஆனா இவ்வளவு தூரம் மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகள் எடுக்கும்போது தமிழ்நாடு அரசாங்கம் அதனுடைய பிரதிநிதியை அறிவிச்சாச்சு. ஆமா, கர்நாடக அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கல. பாண்டிச்சேரி அறிவிச்சிருச்சு. இவ்வளவும் வந்த பிறகு கடைசி நாள்ல நாளைக்குள்ள அமைக்கணுங்கிற நேரத்துல நீங்க இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் அப்படியே ஒரு பல்டி அடிச்சா எப்படி இருக்கும்? இது பல்டி அப்படிங்கறத விட தயவு செஞ்சு இந்த பெட்டிஷன்ல கூட நான் அதுதான் சொல்லியிருக்கேன். முதல் மேலாண்மை வாரியம் அப்படிங்கறத என்னவெல்லாம் நாம ரிலீஃப் எதிர்பார்க்கிறோமோ, என்னவெல்லாம் ஒரு மேலாண்மை வாரியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதே வேலையை செய்வதற்காக இன்னொரு கமிட்டிக்கான அனுமதியை மத்திய அரசாங்கம் கோரி இருக்கிறது. ஆனா என்ன நடக்குது? மேலாண்மை வாரியம் முதல்ல கேக்குறது அதுதான் சொல்றேன். நடுவர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவிலிருந்து காவிரி நடுவர் நீதிமன்றமாகட்டும், அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றங்கள்ல வாரியத்தினுடைய உத்தரவு என்பது மிக அதிகாரப்பூர்வமாக இருக்கும். அவங்க கையில அணைகள் வந்துரும். இதெல்லாம் வந்து உத்தரவு வந்த பிறகு நீங்க என்ன சொல்றீங்க? திரும்பவும் நம்ம போவோம். இல்ல, திரும்பவும் போறதுக்கான வழிக்காக இல்ல. நீங்க மேலாண்மை வாரியம் அமைச்சாலும் தேர்வு எழுதியாச்சு, காலாண்டு தேர்வு எழுதியாச்சு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு எல்லாம் எழுதி நாங்க வந்து தீர்ப்பெல்லாம் வாங்கின பிறகு திருப்பியும் நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து வாங்க, திருப்பி எக்ஸாம் எழுதுங்க, நீங்க வாங்க பேசுங்க. நான் என்ன சொல்றேன், மேலாண்மை வாரியம் அமைத்திருந்தாலும் அந்த மேலாண்மை வாரியத்தோட ஃபங்க்ஷன் என்ன? நாளைக்கே வந்து ஆர்டர் இல்ல, திருப்பியும் அசஸ்மெண்ட் கேட்கிறோம். மேலாண்மை வாரியம் நம்மளோட மேனேஜ்மெண்ட் நம்ம வழிகாட்டும் குழுவும் என்ன செய்யணும்? எந்தெந்த அணைகள்ல எவ்வளவு நீர்மட்டம் இருக்கணும்னு அளக்கணுமா வேண்டாமா? இந்த பிரச்சனை அவங்களுக்கும் மேலாண்மை வாரியம் அமைச்சாலும் அதே வேலையை அவங்க செய்யணும் இல்லையா? அதே வேலைகளை செய்வதற்காகத்தான் நாங்க மத்திய அரசு கேட்கிறோம். எந்த இடத்துலயும் உரிமைகளை மறுப்பதற்காக இல்ல. தண்ணீரை திறந்து விடாத கர்நாடக அரசாங்கத்துக்கிட்ட என்ன பண்ணலாம் எதுவும் பேசல. என்ன விதம் சொல்லுங்க. நீங்க அதாவது உண்ணாவிரதம் இருக்கிற திரு தேவகவுடா சொல்றாரு, நான் பிரதமரோடு பேசினேன் அப்படிங்கிறாரு. அது அவர்தான் முன்னாலேயே பிரதமரோட பேசிட்டு வந்தாரு தேவகவுடா. அப்ப அவர் என்ன சொன்னாரு? தமிழக தலைவர்களோடு பிரதமர் பேசலையே அப்படிங்கிற கேள்வி வருது. இப்படி ரெண்டு மாநில பிரச்சனைகள் வரும்போது இதுதான் இந்த விஷயங்கள் நமக்கு இருக்கிற சிக்கல் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கும் பதில் தர வேண்டியிருக்கு. நம்ம மற்றவர்களையும் பேசிட்டு வரலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், இதுல வந்து நாங்க எதுவும் தமிழ்நாட்டிற்கு எதிராக செய்யல, சட்ட சிக்கல்களும் நடைமுறை சிக்கல்களும் இருக்கிறது. அந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் களைவதற்காகத்தான் இப்படியான ஒரு மனுவை செய்திருக்கிறோம். ஆனால் எந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை வானதி வைக்கிறாங்க. அதாவது சகோதரி வானதி வந்து மிக திறமையான வழக்கறிஞர் என்பது எனக்கு தெரியும். அவர் வந்து கடந்த வாரத்தில் இதை போன்ற வாதங்கள் அவரோடு பங்கேற்கின்ற போது அவர் சொன்ன வாதத்தை எல்லாம் நான் அவருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இதை போல இந்த சூப்பர்வைசரி கமிட்டி ஒன்று அமைத்தது பழைய டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய அரசு இருக்கின்ற போது, அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சூப்பர்வைசரி கமிட்டியை ஏன் அமைத்தார்கள், ஏன் அவர்கள் வந்து இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கவில்லை என்று இதே சகோதரி வானதி அவர்கள் அன்று கேட்டார்கள். இன்னொன்று நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரு சீக்வன்ஸை வந்து நீங்க தயவு செய்து முக்கியமா பார்க்கணும். இதுல வந்து மத்திய நீர்வளத்துறையினுடைய செயலாளர் சசிசேகர் வந்து உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய இருந்து அட்டர்னி ஜெனரல் கொடுத்த வாக்குறுதியை அவரிடமிருந்து அவர் தகவலாக பெற்று எல்லா மாநிலங்களுக்கும் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், அதற்காக உங்கள் உறுப்பினர்களை அனுப்புங்கள் என்று கடிதம் எழுதுகிறார். இப்போ அந்த கடிதம் எழுதுகிறவர் யார் என்று சொன்னால், இந்திய அளவிலே எல்லா மாநிலங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற நதிநீர் தாவாக்களை மட்டுமே மேற்பார்வை செய்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கின்ற துறையினுடைய செயலாளர். அந்த செயலாளருக்கு வந்து அந்த கடிதம் எழுதுகின்ற போது இதை பற்றிய நிர்பந்தங்கள் எல்லாம் இருக்கிறது, இதை பற்றிய சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது என்று தெரியவில்லை என்று சொன்னு யாராவது சொன்னால், எங்கள் ஊரிலே ஒரு பழமொழி சொல்வான், கேப்பையிலே நெய் வடிகிறது என்று சொன்னால் கேட்பவனுக்கு புத்தி வேண்டாமா என்று கேட்பான். இப்பொழுது அப்படியே உண்மையாக நடந்திருக்கும் என்று சொன்னால் இந்த மத்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? நம்முடைய நீர்வளத்துறையினுடைய செயலாளரையும் அந்த அஃபிடவிட்டை மேற்பார்வை செய்து அது சரி என்று சொன்ன சட்டத்துறை செயலாளரையும் உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திலே 4 நாட்களாக இதை தொடர்ந்து சொல்லிவிட்டு இப்பொழுது வந்து அதை மாற்றுவது என்பது மட்டுமல்ல, அந்த அஃபிடவிட்ல நீங்க பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் இனிமேல் தமிழ்நாடு வந்து உச்ச நீதிமன்றத்திற்கே காவேரி நீர் தாவா சம்பந்தமாக போக முடியாத அளவிற்கு ஒரு நிலைப்பாட்டை இந்த மத்திய அரசு எடுத்திருக்கிறது. நான் சகோதரி வானதி அவர்கள் வழக்கறிஞர் இன்னைக்கு போட்ட அஃபிடவிட்ல கேட்கிறேன், இட் இஸ் ஆல்சோ சப்மிட்டட் தட்
wherever there is a legislative exercise in contemplation of a statute, no mandamus can be issued. அப்படி என்று உச்சநீதிமன்றத்திலே மத்திய அரசு இந்த அஃபிடவிட் தாக்கல் செய்கிறது. அப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி தப்பிக்கிறார்கள் என்று சொன்னால், மெயின் வழக்கு 3 ஜட்ஜிகளுக்கு முன்னாலே இருக்கிறது. அந்த மெயின் வழக்கு 3 ஜட்ஜிகளுக்கு முன்னாலே இருப்பதால் இந்த வழக்கிலே இந்த நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியாதுன்னு சொல்லித்தான் நீங்க தப்பிக்க நினைக்கிறாங்க. ஆனா இவங்க அஃபிடவிட்ல என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் எந்த காலத்திலும் தமிழகம் காவேரி நீர் பற்றாக்குறையிலே தாவா ஏற்பட்டால் அது ஒன்று மத்திய அரசிடம் வந்துதான் கைகட்டி நிற்க வேண்டுமே ஒழிய உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பே தமிழ்நாட்டிற்கு இல்லை என்று அந்த அஃபிடவிட் போட்டிருக்காங்க. இது கர்நாடக அரசு எடுத்த நிலைப்பாட்டை விட ஒருபடி அதிகமான கொடுமையான நிலைப்பாடு. இது எந்த நீதி நியாயப்படி செல்லாது. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு ஒரு சந்தேகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை தெரிந்து கொண்டுதான், அதுவும் குறிப்பாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் இங்கே வந்துவிட்டு போன பிறகுதான் இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுக்கிறதா என்று எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் தமிழர்கள் எல்லோரும் தமிழக அரசின் பின்னால் ஒரே குரலாக ஒலிப்போம். எந்த கட்சியும் இல்லை. அரசியல் கம்பல்ஷன் எனக்கும் இருக்கு, சகோதரி வானதிக்கு இருக்கு. அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. இதை போன்ற ஒரு நெருக்கடி மன்மோகன் சிங்குக்கு ஏற்பட்டது. அரசிதழில் பதிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசிதழில் பதிவு செய்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு அன்னைக்கு இருந்த கர்நாடகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மன்மோகன் சிங் அரசை கட்டாயப்படுத்தினார்கள். அப்படி நீங்கள் பதிவு செய்யக்கூடாது, நீங்கள் இதற்கு அப்பீல் போங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து அந்த அரசிதழிலே பதிவு செய்தார். நான் என்ன சொல்றேன்னா, கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேற, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்ங்கிறது வேற. இன்னைக்கு அரசியல் கட்டாயங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. கர்நாடகத்தில் இருக்கிற தமிழர்கள் கூட கர்நாடகாவுக்கு தான் தண்ணி கொடுக்கணும்னு தீர்மானம் போடுகிறார்கள். ஆனால் அரசியல் சாசன சட்டப்படி பணியாற்ற வேண்டிய ஒரு பிரதமர் இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான வழிகாட்டுதலை கொடுப்பார் என்று சொன்னால் கூட்டாட்சி தத்துவமே எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்பதை என்னுடைய முதல் கட்ட விவாதமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு பீட்டர். இந்த கருத்தை தான் இங்க இருக்கிற விவசாயிகள் சங்கமும் கூட சொன்னது. தனபாலனுடைய பேட்டியிலும் கூட சொல்றாரு, கூட்டாட்சி தத்துவம் பத்தி எல்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கறீங்களா? மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக கர்நாடகா பக்கம் போயிடுச்சுன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக. அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா, நாங்கள் கர்நாடகாவால தான் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். மிகவும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல்ல இன்றைக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு பண்ணது வெறும் 50 டிஎம்சி தண்ணிக்கு தான். அதை யாருமே உணர மாட்டேங்கிறாங்க. இந்த 50 டிஎம்சி தண்ணியில ஒரு 30 டிஎம்சி தண்ணியை செப்டம்பர் 15க்குள்ள திறந்து விட்டு இருந்தாங்கன்னா எங்க கடைமடை பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் சாகுபடி எல்லாம் நாங்கள் ஆரம்பிச்சிருப்போம். செப்டம்பர் 15க்குள் நடவு பணிகள் எல்லாம் முடிந்தாச்சுன்னா தான் ஜனவரி 15ல அறுவடை வரும். ஆனால் எங்களுக்கான வாழ்வாதாரம் முற்றிலுமாக இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் ஒரு மாநில அரசு தவறு செய்கிற பொழுது வழிகாட்டும் நெறிமுறைகளின் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் 355 படி அவங்களுக்கு அறிவுறுத்தல் சொல்லலாம். இந்த பணியை நீங்க செய்யுங்கன்னு சொல்லலாம், தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லலாம், அல்லது ஒரு 6 மாதத்திற்கு அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். அதையெல்லாம் விடுத்து விட்டு இன்றைய தினம் ட்ரிபியூனலுக்கும் பவர்ஸ் இல்ல, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பவர்ஸ் இல்ல. இப்பதான் நாங்க என்ன சொல்லுவாங்க, so that an inspection of the entire basin அப்படின்னு சொல்றாங்க. இப்பொழுது இவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி எப்போது எங்களுக்கு தண்ணி கொடுத்து எப்போது நாங்க சம்பா சாகுபடியை பண்ணி, நன்றாக சிந்தித்து பாருங்கள். விவசாய சங்கங்களுடைய கூட்டியக்கம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வருங்காலங்களில் அறிவிக்க இருக்கிறது. இதைத்தான் நாங்க தொடர்ந்து பேசலாம். திரு தீரன், நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் தேவையில்லை, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்துவிட்டது, அதனால இனிமே தீர்ப்புப்படி தான் செயல்பட வேண்டும் நீங்க. ஆனால் தீர்ப்புப்படி கர்நாடகம் செயல்படவில்லை. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. தமிழக அரசு என்ன செய்ய போகுது? மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாடு என்பது தமிழகத்தையும் குறிப்பாக தமிழர்களை வஞ்சிப்பதாகத்தான் இருப்பதாக எங்களை பொறுத்தளவில் நாங்கள் கருதுகிறோம். அதாவது வள்ளுவர் சொன்னார், செய்தக்க அல்ல செயக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த குரல்படி பார்த்தால் மத்தியிலே ஆண்ட காங்கிரஸ் ஆனாலும் சரி, மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஆனாலும் சரி, ஆக இரண்டுமே இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற அளவிற்குத்தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு என்னால் ஏராளமான உதாரணங்களை காட்ட முடியும். இருந்தாலும் முக்கியமான 1-2 மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல மாநிலங்களுக்கு இடையே ஓடக்கூடிய ஆற்று நீர் பிரச்சனை 1956 ஒரு சட்டம் இயற்றினாங்க. அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி 2 மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனைன்னு சொன்னால்
ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த தீர்ப்பாயம் தருகிற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டியதும் ஒன்று மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அது அமுல்படுத்தப்படாத பொழுது நீதிமன்றத்திற்கு சென்று தீர்ப்பை பெறலாம் என்பதெல்லாம் அந்த நதிநீர் தாவா சட்டத்திலே இருக்கின்ற ஷரத்துக்கள். இதுல பல திருத்தங்களும் வந்தது. 2006 என்ன திருத்தம் வந்ததுன்னா, இந்த நதியில இந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு அரசிதழில் வெளியிடுறதோடு மட்டுமில்ல, இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டிய முக்கியமான பொறுப்பு மத்திய அரசாங்கத்திற்கு தான் உள்ளது என்று அந்த திருத்தத்திலே அதை வலியுறுத்துறாங்க. இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம் சொல்லுகிறது இதெல்லாம் இருக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. திரு பீட்டர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலை பயன்படுத்தி கொண்டு அவர்களும், நான் கேட்கிறேன், இது நடுவர் மன்ற இது இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது 91ல். இடைக்கால தீர்ப்பு அந்த இறுதியில, அந்த 91 இறுதியில வருது. அந்த இறுதி இடைக்கால தீர்ப்பு அரசிதழில் வெளியிடணும்னு சொன்னபோது அப்ப இருந்த அரசாங்கம் வெளியிடல. அதன் பிறகு இறுதி தீர்ப்பு 2007 வெளிவருது, பிப்ரவரி மாதம் 2007. காங்கிரஸ் என்ன தப்பு பண்ணுச்சு இதெல்லாம் பேசுறதுல தொடர்ந்து துரோகங்களை செய்து வருகிறார்கள் என்பதற்காக சொல்றேன். இந்த 2007 வெளியிடப்பட்ட இறுதி தீர்ப்பு காங்கிரஸ் அரசு 5-6 ஆண்டு காலம் அன்றைக்கு பதவியில் இருந்த 2013 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் போட்ட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, விவசாயிகள் போட்ட வழக்கு, இதன் காரணமாக கிடைத்த தீர்ப்புல தான் அது அரசிதழில் வெளியிடப்படுகிறது 2013. இன்னைக்கு நீங்க தீர்ப்பு வாங்கிட்டீங்க. அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அரசியல் ரீதியாக என்ன அழுத்தத்தை கொடுக்க போகுது அதிமுக? அரசியல் ரீதியாக நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திமுக கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை தருவார்கள். ஆனால் இவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி, அது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசா இருந்தாலும் சரிதான், அல்லது கர்நாடக, தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படித்தான் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்திய இறையாண்மை, இந்திய ஒருமைப்பாடு என்று வாயளவிலே பேசினால் போதாது. அதாவது கர்நாடகா தொடர்ந்து இன்று நேற்றல்ல, 91 தண்ணி கேட்ட பொழுதும் கலவரம் பண்ணி தமிழர்களை அடிச்சு நொறுக்கிறாங்க. 2001 அதே கலவரத்தை செய்யறாங்க. 2012 இதே மாதிரி கலவரம் செய்யறாங்க. இப்ப 2016 இன்றைக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கலவரம் செய்யறாங்க. ஆக தண்ணியும் தர மாட்டாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க முடியாது, நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்க முடியாது. என்ன சொல்றேன்னா, மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இன்னொரு, ஆனால் இதுல நிலைப்பாடு எடுக்க வேண்டிய 2 மாநில பிரச்சனைகள்ல ஒரு முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இது தமிழகத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, துரோகம் செய்து விட்டது அப்படிங்கிற அளவுக்கு இன்னொன்று முக்கியமா மத்திய அரசாங்கம் இந்த நிலையில தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல அரசியல் ரீதியான, இப்ப பல எதிர்க்கட்சிகளும் சொல்றதுங்கிறது, நீங்க இத்தனை எம்பிக்களை வச்சிருக்கீங்க, அரசியல் ரீதியான அழுத்தத்தை என்ன மாதிரி கொடுக்க பார்க்கதான் போறீங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் அதிகாரம் கிடையாது இந்த நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு, நாடாளுமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொல்வதே தவறு. அரசியலமைப்பு சட்டப்படி அது தவறு. பீட்டர் குறுக்கிட்ட விரும்புனீங்க. அதாவது பேராசிரியர் தீரன் அவர்கள் அவர் பெரிய சீசன்டு பாலிட்டிஷியன். அவருக்கு சட்டமன்றத்தில், அரசியல் கட்சிகளில் பல தளங்களிலே பணியாற்றி மிகப்பெரிய அனுபவம் பெற்றவர். 1991 இந்த கலவரங்கள் வருகின்ற போது கர்நாடகாவில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட என்ன தீர்மானம் போட்டது என்று சொன்னால், காவேரி நீர் கர்நாடகாவுக்கு தான் வேண்டும் என்று தீர்மானம் போட்டது. அது ஒரு அரசியல் கட்டாயம். நான் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு வேற வழி இல்லை. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு கர்நாடகாவில் என்ன நடக்கிறது? கர்நாடகாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர், ஜனதா தளத்தை சார்ந்த முன்னாள் பிரதமர் தேவகவுடா, இவர்கள் எல்லோரும் அந்த கமலகத்தில், அந்த கர்நாடகாவில் இருக்கின்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லோரும் முதலமைச்சரோடு உட்கார்ந்து அவர்கள் இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்தமான அரசியல் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீர்கள்? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தொடர்ந்து சாதகமாக வருகிறது, சர்வகட்சி கூட்டத்திற்கு தேவையில்லை, அதனால் கூட்ட தேவையில்லை என்று நீங்களே வாதங்களில் சொல்லியிருக்கீங்க. இன்றாவது இந்த நிலைமை வந்த பிறவாகுது. நீங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள், உச்ச நீதிமன்றத்தினுடைய அனுபவம் பெற்ற நீதிபதிகள், சர்வ அரசியலுக்கு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளை எல்லாம் ஏன் அழைத்து உட்கார வைத்து பேசி 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற நீங்கள் உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று நான் கேட்கிறேன். அவ்வளவுதான்.
அதை செய்வதற்கு வழி இல்லையா? அதை செய்வதற்கு வழி இல்லை என்று நினைப்பதால் தான் மத்திய அரசு இப்படி செய்கிறதா என்று கேட்க ஆசைப்படுகிறேன். இல்ல அதாவது இந்த பேச்சுவார்த்தைகள் என்பது புரட்சி தலைவர்கள் காலத்தில் 24 முறைக்கு மேலே பேசிட்டாங்க. இப்பொழுது 2012 கூட மாண்புமிகு அம்மா அவர்கள் போய் கர்நாடக முதலமைச்சரோட பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன ஆகுதுன்னாக்கா காலம் கடத்தப்படுகிறது. இப்ப கூட கர்நாடக அரசானாலும் சரிதான், மத்திய அரசாங்கமானாலும் சரிதான், எனக்கு 30 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்கறாங்களே. எதுக்கு? அதுக்குள்ள இங்க மான்சூன் தொடங்கி வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். அப்ப மழை பெஞ்சிடுச்சுனாக்கா ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க அப்படின்றதுனால இது மாதிரி தான். ஆக நடுவர் மன்ற தீர்ப்பின்படி மாநிலத்திற்கு தர வேண்டிய அந்த பங்கீட்டு அளவு ஒழுங்கா தரணுமா இல்லையா? இல்ல அவர் திரு பீட்டர் என்ன சொல்றாரு, கர்நாடகாவோட பேச சொல்லல, இங்க இருக்கிற கட்சிகள் அனைத்தையும் அழைத்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் அப்ளை பண்ணலாம் சென்டருக்கு, அதுல என்ன தயக்கம் இருக்கு அப்படிங்கிற தயக்கம் ஒண்ணு இல்ல. இப்ப அதனால ஒரு பலனும் இப்ப வராதுன்றதுனால இப்போதைக்கு தான் அது மாதிரி சொல்றமே தவிர சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருக்கலாம். அப்ப அது தமிழகத்தினுடைய குரலை எதிரொலித்ததாக ஆகாதா? அதனால இப்ப தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? அதை மீறுறது யாரு? கர்நாடகா மீறுது, அரசியலமைப்பு சட்டத்தை மீறுது. அப்ப ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருந்தால் 9 பேருக்கு கொண்ட தலைவர் உட்பட 9 பேர் உறுப்பினர் கொண்டு போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காவிரி நீர் ஒழுங்காற்று குழுன்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதில் எக்ஸ்பர்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது மத்திய நீராதாரத்துறை அமைச்சர் சார்பாக, மத்திய வேளாண்மை துறை சார்பாக, இப்படிலாம் அதில் எக்ஸ்பர்ட், அதிலும் 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சீஃப் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஆளுகளை கொண்டுதான் அந்த குழு அமைக்கப்படுது. அது என்ன பண்ணிருக்குனாக்கா எந்தெந்த அணைகள் எவ்வளவு நீர் இருப்பு இப்ப நாம சொல்றோம் 80 டிஎம்சிக்கு மேல அவங்க வச்சிருக்காங்க சொல்லி நம்முடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, 34 டிஎம்சி தண்ணீர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இது யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய் கண்டுபிடிக்கிறது யாரு? காவிரி நீர் ஒழுங்காற்று அமைக்கப்பட்டிருந்தால் அவங்க போய் அதை ஆய்வு பண்ணி இந்த நேரத்துக்கு இவ்வளவு தண்ணீர் இருக்கு, அதுல இவ்வளவு பங்கிட்டு சொல்லுவாங்க. அமைக்காது யாருடைய தவறு? அதே இவர் மத்திய அரசு சொல்லக்கூடிய இது எல்லாருக்கும் நீங்க தூரத்தில் இருக்கிறவர் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க உங்க கருத்தை சொல்லலாம் திரு பீட்டர். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது யாருக்கும் தெரியாத விஷயங்களை பேராசிரியர் தீரன் சொல்லவில்லை. இன்னைக்கு மத்திய அரசு ஒரு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு ஒட்டுமொத்தமான விரோதமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அது தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருந்தால் நாம் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. இப்பொழுது திடீரென்று நம்மளை முதுகிலே குத்தினது போல கடைசி நேரத்தில் இன்று நல்ல தீர்ப்பு கிடைத்துவிடும் என்று தமிழக விவசாயிகளும் தமிழக மக்களும் எதிர்பார்த்திருக்க நேரத்தில் கர்நாடக அரசு எடுத்த நிலைப்பாட்டை விட மிக மோசமான தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? ஏன் என்ன நினைக்கிறார்கள்? தமிழகத்து மக்களால், தமிழகத்து அரசால், தமிழகத்து அரசியல் கட்சிகளால் ஒன்றும் ஏறாது என்று மத்திய அரசு நினைக்கிறதா? இல்லை தமிழகத்திலே கிடைக்கின்ற அரசியல் ஆதாயத்தை விட கர்நாடகத்திலே கிடைக்கின்ற அரசியல் ஆதாயம் தான் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று மத்திய அரசு நினைக்கிறதா? இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு தமிழ்நாட்டிலே யாருமே இல்லையா? தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளும் தமிழக அரசும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயலிழந்து போனார்களா என்கிற கேள்வி எல்லாம் இன்று வருகிறது. அந்த கேள்விக்கு உங்களுக்கு பொருந்தது. அரசியல் லாப கணக்குகளை பத்தி பேசும்போது 2 தேசிய கட்சிகளுக்குமே அது பொருந்ததாக இருக்கு. நான் சொல்றேன், இதுல 1991 கார்த்திகை செல்வன் பேசல, ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரலாம். உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசலாம் திரு பீட்டர். இந்த கேள்வி முக்கியமாக இருக்கிறது, தொடர்ந்து இருக்கிறது என்னன்னா 2 தேசிய கட்சிகளுமே கர்நாடகால வரக்கூடிய அந்த மாநில சட்டமன்ற தேர்தல் என்பதுதான் இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவோ அல்லது காங்கிரஸ் இப்ப நேற்றுக்கு காங்கிரசினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற திமுகவும் கூட திருமிகு சோனியா காந்தியினுடைய அந்த நேரடியா தலையிடணும் இருக்காங்க. அவங்களும் இது வரைக்கும் தலையிடல. இப்ப இந்த 2 கேள்வியும் தேசிய கட்சிகளுக்கு பொருந்துகிறது. கர்நாடகால மாநில தேர்தல் முக்கியமாக இருக்கிறதா என்பது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நினைக்கிறாரான்னு தெரியல. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்கிற அதிர்ச்சிகரமான ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். வானதி, இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசலாம். ஒரு முக்கியமான கேள்விகள் 2-3 கேள்விகள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க இன்னைக்கு நாங்கள் எந்த இடத்திலும் தமிழகத்துக்கு எதிராக இல்லை எங்களுடைய மனு அப்படி எல்லாம் சொல்றீங்க.
உங்களுடைய வழக்கறிஞருடைய வாதத்திலையும் சொல்றாரு 3 நீதிபதிகள் அமைந்த ஒரு அமர்வு முன்னாடி வழக்கு பெண்டிங்ல இருக்கு, அதனால இதை நீங்க இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாது அப்படின்னா சொல்றீங்க. எந்த இடத்திலும் எந்த வழக்கிலும் இப்படியான ஒரு நிலைப்பாடு வேறொரு வழக்கு இருக்கிறதுனாலேயே தீர்ப்பாக கொடுக்க முடியாதுன்னு இது வரைக்கும் வந்ததுல வழக்கறிஞராக உங்களுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன், சகோதரர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ரெஃபர் பண்ணும்போது நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர் அப்படிங்கறத 262ல கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிறத பத்தி ரெஃபர் பண்ணாரு. அதுல ரொம்ப தெளிவா ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்லயே அது தெளிவா இருக்கு. அதனாலதான் சுப்ரீம் கோர்ட் நேரடியாக காவிரி வழக்கை எடுத்துக்கொள்ளாமல் ஏன் ஒரு ட்ரிபியூனல் அமைச்சு இந்த மாதிரி பண்ணணும்னா அந்த சட்டத்தோட நம்ம அன்னைக்கு இருந்த அந்த தடுப்பு தான். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆச்சு, ட்ரிபியூனலோட நீதிமன்றத்தை அமல்படுத்தக்கூடிய அளவிற்கான மெக்கானிசம் அப்படிங்கிறது. அதுல என்ன சொல்றாங்க, காவிரியினுடைய தீர்ப்பு நம்ம ட்ரிபியூனலோட தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு பத்தி எல்லாம் ரெஃபர் பண்றாங்க. அதுல பக்ரானங்கல் பியாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம பக்கத்துல ஆந்திராவோட கோதாவரி வரைக்கும் ரெஃபர் பண்றாங்க. ஆனா அதுல என்ன ஒரு வித்தியாசத்தை சொல்றாங்க அப்படின்னா, அது எல்லாமே ஸ்டேட்டோட ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கீழே வந்த அதிகாரங்கிறதால அது எல்லாமே நடைமுறைப்படுத்த முடியுது. இது தனியாக ஒரு தீர்ப்பாயத்தின் மூலமாக அமைஞ்சிருக்கிறதுனால நாங்க நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக இதை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு துரோகம் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றுவதில் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன தடை இருக்க முடியாது. இப்ப நாம பேச 4 நாளைக்கு முன்னாடி தான் இதே உங்களுடைய அட்டர்னி ஜெனரல் என்ன சொன்னாரு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை செய்கிறோம். 4வது நாள் மாற்றும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. நீங்க சொல்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன்ல ஓபனா சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயரே ஒத்துக்கிறார். கரெக்ட், எங்களுக்கு அது சொல்லும் போது நீங்க நிறைவேற்றணும்னு சொல்லும் போது நாங்க முழு மனசா அதை நிறைவேற்ற தயாரா இருந்தோம். ஏற்கனவே கர்நாடகத்தோட அப்பீல் பெண்டிங்ல இருக்கிறது ஒண்ணு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஒரு விஷயம் நீங்க கேக்குறீங்க, 3 நீதிபதிகள் கிட்ட ஒரு அப்பீல் பெண்டிங்ல இருந்தா போட முடியாதா இல்லையான்னு. உண்மை. இப்போ வேற ஏதாவது வழக்குகள்ல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வேறு நீதிமன்றம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு எந்த தடையும் இதுவரைக்கும் விதிக்கல. ஒவ்வொரு வழக்கும் அந்த வழக்கினுடைய தன்மைக்கேற்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை நாம பார்த்துட்டு வரோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா வேற ஏதோ வழக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு விதத்தில் சற்று சம்பந்தம் இருக்கிற வழக்கு அப்படின்னு சொன்னா கூட இல்ல. நேரடியாக கர்நாடக அரசு ஒரு தீர்ப்பை எதிர்த்திருக்கும் போது இது எல்லாமே திடீர்னு அக்டோபர் 4ஆம் தேதி தான் மத்திய அரசாங்கத்துக்கு நினைவுக்கு வருதா அப்படிங்கறத நினைவுக்கு வருது அப்படிங்கறது இல்ல. நிச்சயமாக நீங்க 30ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு நீதிமன்றத்துல கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை நிறைவேற்றுவதாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் எழுந்திருக்கக்கூடிய சட்ட சிக்கலை பற்றி சொல்வது என்பது நிச்சயமாக மக்களுக்கு ஏமாற்றமாக இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு தண்ணி கொடுக்கணும், இல்ல இதுல நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னு இந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால் முதல் வார்த்தையில மேலாண்மை யாரையும் எதிர்க்கிறதே இல்ல. என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டுக்கு தண்ணி அவசியம் கொடுக்கணும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்றீங்க. ஆனா அதுக்கு பிறகு இதுல சட்ட சிக்கல் இருக்கு. கொஞ்சம் 2 மாநில பிரச்சனை நாடாளுமன்றத்துல நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் சொல்றது எல்லா நேரங்களிலும் இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது நீங்க வைத்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவங்க அப்படிதான் சொன்னாங்க. இதே போன்று வெவ்வேறு காரணங்களை சொன்னாங்க. காரணங்கள் இங்க தேவையில்லை. எக்ஸிகியூஷன் பார்ட்ல மத்திய அரசாங்கம் ஒரு வலுவான அரசாங்கம், ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கிற அரசாங்கம் ஏன் முடியல? நான் என்ன கேக்குறேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க மாட்டேன்னு சொல்ற கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கத்தை என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாங்கிறத சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்லட்டும். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை ஏன் உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லாம எப்படியாவது மத்திய அரசாங்கத்தை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை டீல் பண்ணக்கூடிய வகை அப்படின்னு வரும்போது ஒரு ஜனநாயக நாட்டுல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட் ஆயிருது. அதனால முதலமைச்சர்கள் பேசுங்கன்னு சொல்றாங்க. எங்க பேசுறதுங்கிறதா பிரச்சனை. என்னன்னா பாதிக்கப்பட்டவனையும் நீங்க பாதிப்புக்கு உள்ளாக்குறவங்களையும் ஒன்னா வச்சு பேசணும்னு தீர்ப்பு வந்துருச்சு. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் இருந்தாலும் நாம் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதற்கு கூட சில நேரங்கள்ல என்ன சிக்கல் வருதுன்னா, நீங்க உங்களை மாதிரியானவர்களுக்கு தேசிய உணர்வு கொண்ட எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, மீண்டும் 2 மாநிலங்கள்லயும் மாநில உணர்வு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. அப்ப மத்திய அரசாங்கத்தில் இருக்கவங்களுடைய பொறுப்புங்கிறது இதுல இருக்கிற நியாயத்தை பார்த்து அதுக்கு செயல்பட வேண்டிய அவசியம். அதனாலதான் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கல் எழுந்திருந்தாலும் கூட உங்களோட தண்ணீர் கையிருப்பை பார்த்து நியாயம் வழங்கறதுக்கு நாங்க ஒரு கமிட்டியை போடுறோம். ஐயா சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட், சீஃப் இன்ஜினியர் எல்லாரும் இருக்காங்க, இந்த கமிட்டிக்கு அனுமதி கொடுங்கன்னு உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம். ஆனா எல்லாரும் வசதியா அதை மறந்துட்டு
முதல் வார்த்தை என்ன சொல்லிருக்காங்களோ அதை மட்டும் பிடிச்சிட்டு பாஜக எதிர்க்கிறது, மத்திய அரசு எதிர்க்கிறது. எவ்வளவு வேணா சொல்லலாம். இல்ல எவ்வளவு வேணா மானியத்தினை பொன்மானியம் நம்ம போட்டாலும் என்ன சொல்ல வர்றோங்க, மத்திய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு, நீங்க சொல்ற அதே வார்த்தை தான் நான் சொல்றேன். நாங்க என்ன மானியத்தினை போட்டாலும் குடுக்கிற மேலாண்மை வாரியத்தை பத்தி என்ன பிரச்சனையை சொல்லி இருந்தாலும் இந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான அடுத்த வழிமுறையும் சேர்த்தே சொல்கிறோம். அதை ஏன் யாரும் குறிப்பிட மறுக்கிறீர்கள்? 2014 கிருஷ்ணா கோதாவரிக்கான மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. 2 ஆண்டுகளாக, அதுவும் 3 மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எந்த விதமான நெருடல்களும் இல்லாம அந்த வாரியம் இயங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விடயத்தில் மட்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு பாஜக ஆட்சியை கொண்டு வரணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் அங்க கர்நாடகாவில் இல்லைன்னா இதையே அவங்க நடைமுறைப்படுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்படுது. இந்த சந்தேகம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு. இதில் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டை சேர்ந்த விவசாயிகள். ஒருபோதும் ஒரே ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருந்தா எல்லா சிக்கலுக்கும் தீர்வு வந்திருக்கின்றதுக்கு எவ்வளவு ஆதாரங்களை காட்ட முடியும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2013 அரசியல வந்த உடனே அது எஃபெக்ட் வந்துடுது, அதுக்கு முழு அதிகாரம் வந்துடுது. அப்போ இன்னைக்கு 2016 நடக்குது. வாதத்திற்காக நான் கேட்கிறேன், நாடாளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் உள்ளது என்று இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படி உண்மையிலேயே அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கொண்டால் 3 ஆண்டு காலமாக இந்த காவிரி மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழு அமைக்காதது மத்திய அரசாங்கத்தினுடைய தவறா இல்லையா? இது தமிழகத்திற்கு இழைக்கின்ற அநீதியா இல்லையா? இன்னொன்று, அடுத்து பேச்சுவார்த்தை நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 91 பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி பலமுறை உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்ட பிறகு அப்போது பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் 12,000 கனஅடி தண்ணீர் வினாடிக்கு திறந்து விட சொல்றாங்க. ஆனா அந்த கர்நாடக அரசாங்கம் ஒரு சட்டத்தை ஏற்றி இதே மாதிரி இப்ப சட்டம் ஏற்ற மாதிரி அப்போ சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி இந்த இடைக்கால தீர்ப்பை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இந்த கர்நாடகா இயற்றிய சட்டம் செல்லாதுன்னு அப்ப சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நான் கேட்கிறேன், இன்றைக்கு 12,000 டிஎம்சி தண்ணீர் வினாடிக்கு திறந்து சொன்னது 6,000, அதுவும் கொஞ்ச நாள்ல நிறுத்திட்டாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிரதமர் இதெல்லாம் ஒரு விஷயம் தான். இப்ப நான் என்ன ரெண்டு தேசிய கட்சிகளும் கர்நாடகாவுடைய அரசுக்காக பண்றாங்க. அவரை கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க சொல்ற மாதிரி நாடாளுமன்றத்துல இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னா 50 எம்பிக்களை கொண்டு அதிமுக அதுக்கான எவ்வளவு இந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு அல்லது அங்க இருக்கக்கூடிய கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. நான் ஒன்னு கேட்கிறேன், 2012 போய் அம்மா மன்மோகன் சிங் பார்த்து எல்லாம் பேசினாங்க. என்ன நடந்தது? 11 டிஎம்சிக்கு பதிலா 6 டிஎம்சி தண்ணி தான் கொடுத்தாங்க. ஆக பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்க காலம் கடத்துறதுக்காக அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய சூழ்நிலைகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நமக்கு மறுக்கிறார்கள். நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தீர்ப்பு நீங்க சொல்றது சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்புப்படி அவங்க செயல்படணும். கர்நாடக அரசாங்கம் செய்யல, மத்திய அரசாங்கமும் இப்படி வேற ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. அப்படிங்கும் போது இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை வருது. இல்ல, அழுத்தம் கொடுப்புங்க. பேச வேண்டியது அழுத்தத்தை விட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 1960களில் பிரதமர் நேருவுக்கும் அயூப் கான் அங்க இருந்த பாகிஸ்தான் பிரதமருக்கும் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்துல நதிநீர் ஆணையம் அங்க அமைச்சு நடுவர்மன்ற தீர்ப்பு வெளியிட்டு இன்னைய வரையில அதை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 2 நாடுகளுக்கும் பொதுவான இந்த நதி இருக்குது இல்லையா, அந்த சிந்து நதியில கீழ்கட்டு ஆயத்தாரர்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கிறது. மேல்கட்டு மேல் பாசனக்கட்டு ஆயத்தாரர்களான இந்தியாவுக்கு அவருடைய உரிமையை கட்டுப்படுத்த உரிமைகள் எல்லாம் தான் பேசப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சொல்றேன். அதுல சொல்லி இருக்கிற பிரகாரம் ஏன் இதுல இன்னைய வரல பிரதமருடைய மோடி அரசாங்கமும் அதே ஒப்பந்தத்தை தான் நிறைவேற்றிட்டு இருக்கு. ஏன் இங்க கீழ்ப்பகுதி தமிழ்நாடு அல்லவா, பாகிஸ்தானுக்கு ஒரு நீதி. பிரதமராக மன்மோகன் சிங் இருந்த போதும் பிரதமராக திரு மோடி இருக்கிற போதும் அதிமுகவினுடைய அப்ரோச் என்னவாக இருக்கிறதுங்கிறது அவர் கேள்வி எழுப்புறாரு. எங்க அப்ரோச் என்னங்க, நாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமையை எந்த காரணத்தை கொண்டு யாருக்காக, எங்க வாஜ்பாயினுடைய அரசு எதற்காக அம்மா அவர்களது ஆதரவு திரும்ப பெற்றார்கள்? தமிழ்நாட்டினுடைய நலனை எதுவும் இவர்கள் கேட்க தவறுகிறார்கள். அப்படி என்ற காரணத்தினால்தான் அம்மா அவர்கள் 1998 தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினார்கள். அதே மாதிரி இன்றைக்கு மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க பிஜேபி அரசு.
எங்களுடைய ஆதரவுல இல்ல. இல்ல நாடாளுமன்ற ஆனால் நாங்க கொடுக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல உங்கள்ட்ட வந்து நிக்கிறாங்க. அந்த அழுத்தம் நிச்சயமா கொடுக்கக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது. எதிர்காலத்தில் மறுக்கின்ற அரசுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். இப்ப ஜிஎஸ்டி வரிசையில் என்ன பண்றோம்? ஜிஎஸ்டி வரியில வந்து நாங்க எதிர்ப்பு தான் காமிச்சிருக்கிறோம். எல்லாவற்றிலும் அம்மா அவருடைய அரசானது வந்து எதிர்ப்பு காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. உழுது கட்டிட்டு ஆதரவு ஜிஎஸ்டில எதிர்ப்பு காமிச்சுங்க. இப்போ இருக்கிற எம்பிக்களை வைத்து ஒரு அழுத்தத்தை மேலும் பாராளுமன்றத்தில் இப்ப அப்படியான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுமா பண்ண சொல்லுங்க. நான் கேட்கறது என்னன்னா, பகை நாடான பாகிஸ்தானுக்கே நீங்க பரிதாபம் காட்டுறீங்க, கீழ்கட்டு பாசன பரப்புன்றீங்க. ஆனா இங்க கீழ்கட்டு பாசன பரப்பாரு தமிழ்நாடு, மேல் பரப்பா இருக்கிறது வந்து கர்நாடகா. அவங்களுக்கு வந்து நீதி வழங்குற மாதிரி வந்து நீங்க வந்து நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா இது நாள் கடத்துறது. இது நிச்சயமா நாடாளுமன்றத்துல 3 ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி வேலிடா இருக்குல்ல. இல்ல இதுல ஒரு சட்ட ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது சில நேரத்துல ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்னு இருக்கு. ஒரு தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் கூட ஒரு தகவல்கள் இல்ல வந்து அந்த தீர்ப்பின் போது சில விஷயங்களை கோர்ட்டுக்கு முன்னால வைக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த ரிவ்யூ பெட்டிஷனை போட்டு செய்யறது அப்படிங்கிறது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட நடைமுறை. நம்ம மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே என்ன இருக்கும், இவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நீதிமன்றத்துக்கு பின்னால நம்ம இந்த மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அது கிடைக்கலங்கிற முதல் ஒரு நிச்சயமாக ஐயா நான் முடிச்சுக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது இயல்பாகவே நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பூர்த்தி செய்யாதப்போ எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே சமயம் அதற்கு மாற்றாக வைக்கக்கூடிய தீர்வையும் நாம இங்க பார்த்தாகணும். அதற்கு மத்திய அரசாங்கம் முழு மனதோடு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கு. நேரடியாக நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன்ல நீங்க மேலாண்மை வாரியத்தை பத்தி சொல்லும் போதே அடுத்த பேராகிராஃபே இறுதியில நம்ம என்ன கேட்கிறோம்னு சொன்னாலே ஹை பவர் டெக்னிக்கல் டீம் இது வந்து இவனார் தலைமையில போட்டு உடனடியாக அணைக்கட்டுகள் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை 2 மாநிலத்திலையும் கவனிச்சு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு கேட்டிருக்கோம். அப்போ எது மேலாண்மை வாரியம் செய்யணும்னு நினைக்கிற வேலை இருக்கோ அதை செய்யறது. வாரியம் அமைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் சொல்றேன், வாரியம் அமைக்கிறதுல சட்ட ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சகோதரர் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி காலம் கடத்துற வேலை ஐயா, அது காலம் கடத்துற வேலை. அக்டோபர் 15 பல வாரியங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 15 சொல்றேன் நம்மளுக்கு என்ன ரிலீஃப் வேணும்? மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டாலும் என்ன சொல்றோம், ஒழுங்காற்று குழு அமைந்து எல்லாத்தையும் பார்க்கணும். நேரடியாக வந்த கேள்வி இதுதான். கர்நாடகால மீண்டும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக இன்னைக்கு முடிவு எடுத்துட்டீங்க. அந்த முடிவினுடைய எதிரொலியாகத்தான் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மேலாண்மை வாரியத்தை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கணும். ஆனா மத்திய அரசாங்கம் நாங்க தண்ணியை கொடுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியுங்க. அதனாலதான் சொல்றேன் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு சிம்பிளா ஒரு உதாரணம். இன்னைக்கு இப்படி ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை விவசாயிகளும் எதிர்த்து கடுமையாக குரல் கொடுக்கிறாங்க. கர்நாடகால அப்படி குரல் வந்திருக்கா? அவங்களுக்கே புரியுது என்ன நிலைப்பாடுன்னு. இல்ல வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக யாருக்கு சாதகமானதுன்னு அவங்களே முடிவு. காவிரி நீர் என்பது எங்களுக்கானது. பீட்டர் குறுக்கிட விரும்புறேன். வானதி, நான் வந்து வானதிட்ட வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து கேட்டீங்க, சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவை வந்து அவமதித்த சீதாராமையா மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பீட்டர் கேட்கிறார். பீட்டர் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமரியாதை செய்த கர்நாடக அரசு மீதும் நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை உட்பட அரசியல் சாசன சட்டம் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று நான் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு அதை போன்ற நடவடிக்கை நான் முடிச்சிருக்கேன். பிளீஸ் அதை போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்க விடாமல் அவரை பாதுகாத்து நீங்க இன்னைக்கு அஃபிடவிட் போட்டிருக்கீங்க. நீங்க போட்ட அஃபிடவிட் என்ன போட்டிருக்கீங்க? சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே வித்தவுட் ஜூரிஸ்டிக்ஷன் போட்டிருக்கீங்க. அதை போன்ற ஒரு ஆர்டர் போடுவதற்கே அந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு போட்டிருக்கீங்க. நீங்க இந்த அஃபிடவிட் போட்டது வந்து சித்தாராமையா வந்து பாதுகாப்பதற்கு, கர்நாடக அரசை வந்து பாதுகாப்பதற்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சித்தாராமையா பயந்து 2 நாள் தண்ணி திறந்தார். என்னைக்கு சதானந்த கவுடா வந்தாரோ, என்னைக்கு வந்து வெங்கையா நாயுடு அங்கே போனாரோ, என்னைக்கு வந்து பாஜகவினுடைய தலைவர்கள் பக்கத்திலே உட்கார்ந்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று தைரியம் கொடுத்தீர்களோ, அதற்கு பிறகுதான் சீதாராமையா வந்து இதை போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். நீங்க நிச்சயமா இதை பண்ணி பாருங்க. ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன்,
நீங்க வந்து பாஜக அரசு வந்து நீங்க வந்து நண்பர் தீரன் வந்து பல கேள்விகளை கேட்டார். நான் இன்னைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற கட்டாயங்களையும் நிர்பந்தங்களையும் நான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் என்ற முறையிலும் ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவன் என்கிற முறையிலும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். எந்த அரசியல் கட்சியும் அரசியல் ஆதாயம் எதிர்பாராமல் இந்த பிரச்சனையை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவிட்ட பிறகு டாக்டர் மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் வந்து ஒரு அஃபிடவிட்டை வந்து எதிர்த்து தாக்கல் செய்யல. கர்நாடக அரசை சப்போர்ட் பண்ணி தமிழக அரசுக்கு துரோகம் செஞ்சு டாக்டர் மன்மோகன் சிங் அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் இதை போன்ற உங்களை போன்ற ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்யல அந்த நீதிமன்றம். இன்னொன்னு நீங்க என்ன சொல்லணும்னா ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் தானே, அதை நாங்க மறுக்க முடியாது. இல்ல எதிர்த்து போகல, அப்பீல் போகல, ஆனா கார்த்திகை செல்வன் நான் அதைத்தான் சொல்றேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் கம்பல்ஷன் இருக்கிறது. அது தப்பிப்பதற்காகத்தான் நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் நீதிமன்றங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோம். நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு, நான் செய்யறதுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காகத்தான் உச்ச நீதிமன்றத்தை போன்ற எல்லோரும் மதிக்கக்கூடிய அமைப்புகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து பாஜக அரசு என்ன செய்திருக்கிறது? உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. இல்ல நான் வந்து முடிச்சிடறேன். இன்னைக்கு நீ ஒரு சட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, ஒரு அவசர சட்டம் பிறப்பித்தால் என்ன? நீங்க வந்து இதே வந்து கோதாவரி கிருஷ்ணா நீர் பங்கிட்டு இருக்கிற ஆணையத்தினுடைய சட்ட முன்வடிவம் எக்ஸாம்பிள் இருக்கிறது. பக்ரானங்கல் துங்கபத்ரா நதி நீதி ஆணையம் அறிவித்த முன்னுதாரணம் இருக்கிறது. இந்த ரெண்டு சட்டத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு அவசர சட்டம் போடுவதற்கு என்ன தடை சொல்லுங்க? உண்மையிலேயே உதவி செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறதா? மேனேஜ்மென்ட் போர்டுக்கும் புதிதாக சட்டத்தை உருவாக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கான ஸ்கோப் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அலோவ் பண்ணுதுங்கிற விஷயம் தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் மதிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம் அங்க தயாரா இல்லங்கறத நீங்க ரொம்ப வசதியா மறைச்சிட்டு பேசுறீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு போட்டிருக்கிற அஃபிடவிட்ல நீங்க போட்டிருக்கிற பிரேயர் என்னன்னா, இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற அஃபிடவிட் என்ன கேட்கிறது என்று சொன்னால், a direction to set up a Kaveri management board be reviewed and recalled. இதை கொண்டு நம்ம டைரக்ஷனே கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க வந்து இன்டர்வியூ மாற்ற ட்ரிபியூனல் கொடுத்த மேலாண்மை குழு அமைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி அமைக்கணும்னு சொல்றீங்க? நீங்க முதல் வார்த்தையை மட்டும் முதல் பேராகிராஃப் படிக்கிறவங்க அடுத்த பேராகிராஃப் ஏன் படிக்க மாட்டேங்கறீங்க? நீங்க நம்ம மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் என்ன வேலை நடைபெற வேண்டும்? இரண்டாவது பேரா தான் சொல்றேன். ரெண்டாவது பேரா தான் நான் ஏன் அது கொண்டு மாட்டேங்கறீங்க? அது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த பாயிண்ட் தான் நம்ம பேசணும். ஒரு நிமிஷம் திரு பீட்டர், உங்க கூட்டணி கட்சி தலைவரா இருக்கிற திரு கலைஞர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து சோனியா காந்தி இதுல தலையிடலாமே, அவங்க வந்து அறிவுறுத்தல் கொடுக்கலாமே, பிரதமரை மட்டும் சொல்லல இதையும் சொல்லியிருக்காரு. ஒரு தேசிய கட்சியினுடைய தலைமையாக எது நியாயமோ, எது நேர்மையோ, எது நீதியோ நீங்க சொல்ற மாதிரி இதை வலியுறுத்துவதில் என்ன சிக்கல் உங்களுக்கு? அதாவது கார்த்திகை செல்வன், நீங்க நாட்டில் வந்து ரெண்டு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிற நிலைமை என்ன என்று கேட்டால், இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கிற முதலமைச்சரை கூப்பிட்டு எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் சொன்னால் அவர் என்ன பதில் சொல்வார்? நீதிமன்றத்தில் இருக்கிறது, நீதிமன்றத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், நீதிமன்றத்தின் உத்தரவு வந்த இறுதி உத்தரவு வந்த பிறகு நான் அதை அமல்படுத்துகிறேன் தான் சொல்வார். ஒரு அரசியல் குடிநீர் கொடுக்கல, தண்ணீர் கொடுக்கல, விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுக்கல, உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை நீ அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு? சீதாராமையா அவர்கள் அமல்படுத்தலங்கிறது ஒரு பிரச்சனையாக ஏன் மறந்துட்டீங்க? வசதியா இல்ல பாருங்க வானதி, நான் பதில் சொல்லிக்கிறேன். நான் கார்த்திகை செல்வனுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது இன்னைக்கு வந்து என்ன அப்படி சொன்னால் என்ன சொல்றாருன்னா, நாங்க ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கிறோம், இன்னைக்கு விசாரணைக்கு வருகிறது, இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு பதில் தாக்கல் செய்ய போகிறது, அதற்கு பிறகு வந்து அதற்கு இறுதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் நீங்க மத்திய அரசு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கோர்ட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டை கொலை பண்ணி இருக்கிறீங்க. இன்னைக்கு
அதாவது ரொம்ப சுருக்கமா இந்த நீதிமன்றங்கள்ல வெறுமனே கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றும் வாதங்கள் எடுத்து வைக்கல, கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றும் தீர்ப்பு சொல்லல. 2 மாநிலங்களும் எடுத்து வைத்த வாதங்களை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அரசியலமைப்பு சட்டம் 262வது பிரிவின்படி மத்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த கடமை இருக்கு. அதை அவங்க செய்ய தவறுறாங்க. அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நாளை கடத்துறாங்க. இது எல்லாம் தமிழகத்திற்கு வந்து கிடைக்க வேண்டிய நீதி இந்த சம்பா பயிரை கருகடிக்கிறதுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அல்லது அரசியல் கட்சிகள், நீதிமன்றம், சட்டம் எல்லாம் எதற்காக? மக்களினுடைய நலனை பாதுகாக்க தான். எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆணைகள் எல்லாம் வந்து விட்டு நிறைவேற்ற வேண்டிய சூழல்ல இருக்கிற மத்திய அரசு கை கழுவுது. நம்முடைய மாநில அரசு என்ன பண்ணணும்? மாநில கட்சிகள் என்ன பண்ணணும்? ஏற்கனவே செப்டம்பர் 16 முழு அடைப்பு போராட்டம் நடத்தணும், ஓர் அணியில திரறணும். அதற்கு ஆளுங்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், எல்லா எம்பியும் திரட்டி கொண்டு போய் பிரதமர் முன்னாடி நிப்பாட்டணும். இதை நம்ம செய்ய மறுக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஓரணியில திரண்டு நம்மளுடைய கருத்தை சொன்னாச்சுனாதான் விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படும். இல்ல அது மறுக்கல நேரம் ரொம்ப குறைவு. இல்ல நம்ம ஏற்கனவே பேசிட்டீங்க. இல்ல மறுக்கலங்க, இப்போதைக்கு அது தேவைப்படாததுனாலதான் எல்லாருமே அவர்களுடைய பொறுப்புல இருந்து விலகிக்கிறாங்க. மத்திய அரசு இப்படி மாநில அரசு அவங்க விலகிக்கிறாங்க. ஆணையம் வந்து அமைக்கப்பட்டால் சட்ட ரீதியாக அது கொடுக்கின்ற தீர்ப்பை வந்து நிறைவேற்ற வேண்டியது சட்ட ரீதியான கடமைன்னு சொல்லி வலியுறுத்துது. அதனாலதான் வந்து இதை செய்யுங்கன்னு சொல்றோம். சராசரிகளுடைய இறுதி நம்பிக்கையாக இருக்கிறதுங்கிறது நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு நிலைநாட்டப்படும், இந்த தீர்ப்பின் மூலமாக ஒரு விடுவி கிடைக்கும் அப்படின்னு டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு பல இடங்கள்ல விவசாய தொழிலையே விட்டு கூலி தொழிலாளர்களா இன்னைக்கு மைக்ரேட் ஆகி வேற தொழிலுக்கு போகின்ற சூழல் நிலவர நேரத்திலையும் கூட மத்திய அரசாங்கம் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே கூட வேறு விதமாக எடுத்துக்கொண்டு போகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அதிகம் என்பதுதான் அத்தனை கட்சிகளுடைய வாதமாகவும் இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டங்களில் மத்திய அரசினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்று. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு